தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள ஜிஎஸ்டி வரி குறைப்பு மாநிலத்தின் சரிபாதி பங்குதான் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. வரவேற்கிறோம், இல்லை நீங்க சொல்ல முடியும். ஆனால் இதுக்கு முன்னால் அப்ப 50% உங்ககிட்ட வந்துட்டு இருந்ததுங்கிறத நீங்க என்னையாவது சொல்லியிருக்கீங்களா? எங்களுக்கு பணமே வரல, மத்திய அரசுல இருந்து நயா பைசா வரலன்னு சொன்னீங்க. 50% ஜிஎஸ்டில இருந்து சரிபாதி வந்து கொண்டு இருந்தது. இது ஒண்ணும். ரெண்டாவது, முதல்ல வரும்போது என்ன பண்ணீங்க நீங்க? 2017ல ஜிஎஸ்டியால் எங்களுக்கு வருமான வரி இழப்பு வரும் என்று சொல்லி இழப்பீடு நிதி வாங்கினீர்கள். காம்பன்சேஷன் 1 வருஷம் நீங்க, 2 வருஷம் நீங்க, 5 வருஷம் வாங்கினீங்க. 5 வருஷம் காம்பன்சேஷன் பண்ணிவிட்டு நாங்களும் வரி குறைப்பில் ஈடுபட்டோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அதுக்கான கிரெடிட் உங்களுக்கு கிடையாது. இப்ப கூட நீங்க இழப்பீடு நிதிக்கு குரல் கொடுத்திருக்கிறீர்கள், நல்ல விலை இல்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆகையினால அந்த கிரெடிட் உங்களுக்கு கிடையாது. நீங்க அதுக்கு கிரெடிட் வேணும் என்றால் நாங்களும் சேர்ந்துதாங்கிறத அதுக்கு முன்னாலேயே சொல்லியிருக்கணும். எவ்வளவு கேள்வி பண்ணீங்க? 8 வருஷத்துக்கு முன்னாலேயே குறைக்கவில்லையேன்னு ஏன் சொன்னீங்க? 8 வருஷத்துக்கு முன்னாலே எல்லா தொகை விட குறைச்சதுனால தானே இழப்பீடு கட்டீர்கள். ஆகையினால ஸ்டாலின் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார். பொய் மட்டுமே பேசுகிறார்.